நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு நல்ல பதிவின் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பாசனத்திற்காக காவேரியில் தண்ணி திறந்துட்டாங்க. அதனால் நம்ம ஊர் வாய்க்கால்லையும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக இந்த மாதிரி தண்ணி வரும் காலங்களில் நம்ம ஊர் பகுதிகளில் நெல்லை சாகுபடி பண்ணுறது வழக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நெல் சாகுபடியோட முதல் பகுதி, அதாவது நாற்று விடுதல். நெல் விதைகள் எடுத்து அதுக்காக பக்குவப்படுத்தப்பட்ட வயலில் அதை தூவி சிறிது நாட்கள் கழித்து நன்றாக வளர்ந்த பின்னர் அவற்றை பக்குவமாக பிடுங்கி மற்ற வயல்களில் சரியான இடைவெளியில் அவற்றை நட்டு வளர்ப்பதே நெல் சாகுபடி செய்யும் முறை. இதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நம்ம வாய்க்காலோட பக்கவாட்டில் பார்க்கும்போது அங்கே பனை மரம் ரொம்ப கம்பீரமாக வளர்ந்துருந்தது. கம்பீரமானு சொல்கிறதுக்கு காரணமே பனையும் பனை சார்ந்த பொருட்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கிறதுனால தான். அப்படியே பனை மரத்துக்கு கீழே பார்த்தா பனங்காய்கள் அங்கங்கே சதறி கிடந்தது. அதை சுட்டு சாப்பிட்றதுக்கு சௌரியமாக பனை ஓலையும் பக்கத்துலேயே கிடந்தது. ஆமாங்க, பனங்காயை சுட்டு சாப்பிட்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அங்கேருந்து சில பனை ஓலை மற்றும் பனங்காய்களை பொறுக்கிட்டு வந்து தீ மூட்டுற வேலையை எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தார். பனை ஓலை பத்திரக்குள்ளே பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்களோட பட்டியலை பார்ப்போம். நொங்கு, கருப்பட்டி, வெல்லம், பனங்கிழங்கு, பனங்கற்கண்டு, பனங்கொட்டை, பனை ஓலை, பதநீர், கல், பனங்கை, சீம்பு. இந்த பட்டியலில் நான் ஏதாவது விட்டுருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பனை ஓலை பற்றினதுக்கப்புறம் பனங்காய்கள் அதுக்குள்ளே போட்டு நல்லா சுடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ வந்து போனால் நம்ம வாழும் இயந்திர வாழ்க்கையிலேருந்து நமக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையில் பாதி கூட நம்ம அப்பா அம்மா வாழல. நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கையில் பாதி கூட நாம் வாழல. பணம் ரீதியாக சொல்ல, நோய் நொடி இல்லாத உடல் ரீதியாக சொல்கிறேன். இதற்கு காரணம் பழைய உணவு முறைகளை நம் முன்னோர்கள் நமக்கு சரியாக கடத்தாதது தான். உடல் மேல் அக்கறை இல்லாத உழைப்பு உபயோகமற்றதுனும், உடல் என்னும் சுவர் இல்லாமல் வாழ்க்கை என்னும் சித்திரம் வரைய முடியாதுன்னு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பணம் சம்பாதிக்கிறத சொல்லிக் கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ, பழைய உணவு முறைகளை சொல்லிக் கொடுக்கறது அதை விட முக்கியம். இந்த உணவெல்லாம் இப்போத்த குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு அலட்சியமாக விட்டதன் விளைவு தான் இப்படியெல்லாம் கூட உணவு இருந்துதான்னு பல குழந்தைங்களுக்கு இன்றைக்கி தெரியாமல் போனதுக்கான காரணம். பனங்காய்கள் முழுமையாக நெருப்பில் தான் வேகணும். மேலும் சில ஓலைகளை வச்சு நெருப்பை மூட்டி அதை வேக வைக்கிற வேலையை எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தார். கொழுந்து விட்டு எரிஞ்ச நெருப்பால் நாம் போட்ட பனங்காய்கள் நல்லா வெந்துருச்சு. சற்று நெருப்பு தணிந்தவனையும் அங்கிருந்த தணலில் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு விட்டாச்சு. அங்கிருந்த குளுமையான வானிலைக்கு இந்த மாதிரி நெருப்பு போட்டு குளிர் காய்வது கூட ஒரு சுகம்தான். பிறகு அதை நெருப்புலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் சூடு தணியட்டும்னு விட்டாச்சு. வெளியே பார்த்தா தீஞ்சு போன மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்தளவுக்கு விட்டால் தான் உள்ளே இருக்கிற ஊன் நல்லா வேகும். அப்புறம் அதுக்கு மேலே இருந்த தோலை சுத்தம் பண்ணிவிட்டு அதை பிச்சு உள்ளே பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பொதுவாகவே பனங்காய் நிறைய நார்ச்சத்துடையது. சுட்ட பனங்காய்களை ஆளுக்கு ஒரு துண்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கருமேகங்கள் சூழ்ந்தது. பிறகு இதனை எங்கள் வீட்டு இளவரசிக்கும் கொடுத்தோம். அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தீ மூட்டி குளிர் காய்ந்ததற்கு இதமாக மழையும் வர தொடங்கியது. பிறகு அங்கிருந்த ஒரு மரத்தடியில் சற்று நேரம் நின்று மலையை ரசித்து விட்டு வீட்டுக்கு சென்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கும் இயற்கையை ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.